ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை யார் வேணாலும் செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு இன்றைக்கி தான் மீன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த மீனை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக மீன் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த மீன்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதோ இங்கே காட்டுறேன் பாருங்கள் வீடியோ. இந்த மீன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். பார்த்திங்களா, இது நேம்லாம் எனக்கு தெரியல. இதில் ஏதோ ஒன்று கொடுவா மீன் அப்படின்றது தெரியும். சங்கரா மீன் இருக்குது. ஸோ இன்னும் 2 மீன் எனக்கு என்னென்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மீனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நான் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கழுவ போகிறேன். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறது ரொம்ப எனக்கு அவ்வளோலாம் க்ளீன் பண்ண தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது குழம்புக்கு, இது வறுக்கிறதுக்கு நான் எடுத்து தனியாக வச்சுட்டேன். குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாதம் வேகுது. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு பாப்பாக்காக நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான், இதை பார்த்து தான் அவங்க மீனுன்னே நம்பி ஒரு 2 வாயாவது சாப்பிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ சாதமும் வெந்துட்டுருக்கு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி வானல் இருந்துச்சு. ஸோ அதை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதுக்கு நார்மல் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில். நம்ம குழம்புக்கு தாளிப்போம் இல்லையா, அப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு மிளகு, ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு 10 அந்த மாதிரி மிளகு, சீரகம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நம்ம அதில் இது எப்படின்னா வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் பூண்டு உரித்தது ஒரு 10 to 15 பூண்டு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது குட்டி குட்டியாக இருந்துச்சு பூண்டு. ஸோ ஒரே ஒரு வெங்காயம் தான் போடணும். மீன் குழம்புக்கு நான் எப்பயுமே எப்படின்னா வெங்காயம் கம்மியாக தான் போடுவேன், தக்காளி தான் அதிகமாக போடணும். ஸோ வெங்காயம் நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னா தித்திப்பாயிடும் குழம்பு. அதுவே தக்காளி அதிகமாக போட்டோன்னா புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் நான் வதக்கிக்கிறேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தான். இது நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நம்ம அரிசி கழுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கழுவிட்டு 3வது தண்ணி, ஒரு ஃபஸ்ட்டு வாஷ் கீழே ஊற்றிடுங்க. 2வது வாஷ் பண்ணி அதையும் ஊற்றிட்டு 3வது வாஷ் இது. ஸோ புளியை கரைச்சிட்டு இந்த அரிசி கழுவின தண்ணியில் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ரசம் வச்சா கூட இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வதக்கினதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், போதும் அது. நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி திப்பிலாம் விழும் அப்படின்னா நீங்கள் கை வச்சு வடிகட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான தூள், 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் காரத்தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். அவ்வளோதான் குழம்பு.
இதை மட்டும் நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கையாலேயே செய்யும்பொழுது தான் வந்து அதுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்பூன்லாம் வச்சு கிளறி இது பண்ணால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒரே ஒரு தக்காளி நான் வந்து அதிலே புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் வதக்கும்போது இந்த தக்காளியை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மாங்காய் ஆட் பண்ணுறதுனால நான் வந்து தக்காளி வந்து ஒரு 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறணும். அந்த மாதிரி புளி, மிளகாத்தூள் எல்லாமே சேர்ந்து ஊறும்பொழுது அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் செஞ்சோம் அப்படின்னா மீன்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடும்போது இதில் எதுவும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம குட்டி பாத்திரத்தில் செய்கிறோம் அப்படின்னா அந்த மீன்லாம் வந்து உடஞ்சி நம்ம எடுக்கும்போது ஊற்றி சாப்பிடும்பொழுது மீன்லாம் உடச்சிருவாங்க, வீட்டில் தெரியாமல் ஏதாச்சும் கலக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்பொழுது நமக்கு மீன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு நம்ம இந்த எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், நார்மல் எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டாச்சு. ஒரே ஒரு வெங்காயம் சின்னது, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை மட்டும் நம்ம இது தாளிச்சிக்க போகிறோம் இதை மட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா புகை வருது. ஸோ நல்லா காஞ்சிருச்சானா வந்து இதில் போட்டதுமே புரியாது, அது வந்து தெரிய மாட்டுது. ஸோ வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கடுகு ஆல்ரெடி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி வெங்காயம் தான், ஒரே ஒரு வெங்காயம். நம்ம நிறைய வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்லேயே செய்யும்பொழுது நிறைய வெங்காயம் தக்காளி தான் அந்த குழம்புல இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வதக்கி அதை அரைச்சிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற தக்காளியை வந்து நம்ம ஒன்று வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், அந்த சக்கையை. இது நல்லா வதங்கினதும் நம்ம அந்த புளியெலாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து இது கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது தண்ணியாக இருக்காது, நல்லா கட்டியாகவே குழம்பு வரும். ஸோ இந்த இதை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து அந்த அரைக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்ச கிரவுண்ட் பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொதிச்சதும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சதை வந்து நம்ம இதிலே ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். இனிஷியலாக குழம்பை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம திறந்து வச்சுக்கலாம். நல்லா ஓரளவு கொதிச்சிருச்சுன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்ட பிறகு தான் மாங்காய், மீன்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கவே குழம்பு இப்போவே ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் கலர் வந்து என்னோடய கேமராவில் அதிகமாக தெரிய மாட்டுது. ஸோ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீனும் மசாலா போட்டு வச்சுட்டேன். ஸோ அது ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக வெறும் இந்த மசாலா தான், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் பஜ்ஜி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வறுத்து பாருங்கள். மீன் வறுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன். ஸோ குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி அந்த ஓரெல்லாம் இதுவாகணும்.
நல்லா அந்த கொதித்ததுக்கப்புறம் நான் வந்து மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். மாங்காய் வந்து எப்பயுமே போடும்பொழுது லைட்டாக அரிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமாக புளிப்பு இருந்தால் அப்புறம் குழம்பு ரொம்ப புளிக்கும். கம்மியான புளிப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீன் குழம்புக்கு ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாங்காய் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மாங்காய் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ குழம்பு கொதிச்சிருச்சு, மீன் போட போகிறோம். ஒரு வாட்டி இப்படி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க. குழம்புக்கு வந்து எப்பயுமே நம்ம என்ன மீன் வாங்கிட்டு வந்தாலும் அதோட தலையை தான் நம்ம போடணும். அப்போ அதில் இருக்கிற அதிலேருந்து தான் மீன் குழம்புலே டேஸ்ட்டே வந்து தலையால் தான் வருமே. ஸோ நான் வாங்கின எல்லா மீனோட தலையும் நான் இந்த குழம்புல போட்டுக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு மீனில் மட்டும் அந்த மீன் முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. ஸோ அதை பத்திரமா எடுத்து வாஷ் பண்ணி அதிலே போட்டாச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறாதீங்க, மீன்லாம் உடஞ்சிரும். ஒரு 5 to 5 மினிட்ஸ்லேருந்தே இருந்தாலே போதும். அந்த மீன் உள்ளேருந்து எல்லாமே இறங்குற வரைக்கும் கொதிச்சா போதும். ரொம்ப மீன் புட்டுக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொதிக்க வைக்காதீங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம கொதிச்சிட்ருக்கு குழம்பு. மாங்காய் போட்டதுக்கு அப்புறமே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த மாங்காயோட கொஞ்சம் பாதி அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கோங்க. ஸோ குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் 1 டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். உங்கள் வீட்டில் யாராச்சும் மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நம்ம பூண்டு மிளகு எல்லாமே அரைச்சிட்டதுனால அவங்களுக்கு வந்து எதுவுமே, இப்போ கருவேப்பிலை கூட நம்ம அரைச்சிட்டோம். ஸோ குழந்தைங்க கூட எதுவும் எடுத்து வைக்கிற மாட்டாங்க. இதிலே அவங்களுக்கு எல்லா சத்துமே இறங்கியிருக்கும். ஸோ பூண்டு கருவேப்பிலலாம் கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வெந்துருச்சான்னு ஒரே ஒரு மீன் மட்டும் எடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷும் ஃப்ரை ஆயிடுச்சு. எங்களுக்கு ரைஸும் ஒரு பக்கம் வச்சது ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சூப்பரான சாப்பாடு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ரெசிபி செய்வீங்க அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய்.